வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல பாத்தீங்கன்னா இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல முக்கியமான செய்தி என்ன வெளியே வந்துச்சுன்னா, மாலை நேரத்துல இயற்கை உபாதையாக சென்றிருந்தாங்க வயல்வெளிக்கு அப்படின்னு சொல்லிதான் செய்திகள் வந்துச்சு. ஆனா பிரதமர் மோடி அவர்களின் கீழே பாத்தீங்கன்னா கிராமம் தோறும் அந்த ஸ்வச் பாரத் மிஷன் கீழே இலவச கழிப்பறை வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. இந்த வசதி வந்துட்டு தமிழகம் முழுக்க சென்று இருந்திருக்கா இல்லையா, எப்படி நீங்க பாக்குறீங்க? பின்னணி விளக்குங்க மேடம். வணக்கம். நீங்க கேட்டது கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் வந்து பாஜக தரப்புல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுல நடந்தது இல்லையா, திருச்சியில அந்த மாநாட்டுல கூட மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து பாஜக மூத்த தலைவரா பேசுறாரு. பேசும்போது தமிழ்நாட்டை என்னென்ன வளர்ச்சியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து வீடு கட்டும் திட்டங்களை கூட தமிழகத்தில் செயலாக்கவில்லை. அவங்க 3 லட்சம் வீடுகளுக்கு மேலே கட்டி முடித்து தயார் நிலையில் இருந்து கூட பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. அப்படியாக தாமதப்படுத்தி, அதாவது பாஜக ஒன்றுமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி வருங்கால தேர்தல் களத்தில் டெல்லி வர்சஸ், அதாவது பாஜக வர்சஸ் திமுகன்னு. ஆனால் திமுகவுக்கு ஒன்று புரியலை, திமுக வர்சஸ் மக்கள் தான் வந்து உண்மையான தேர்தல் களம். அதை புரிஞ்சிக்காம இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும். ஏன்னா இது மத்திய அரசு நலத்திட்டங்களை பற்றி தான் நாங்கள் சொல்ல வரோம். மத்திய அரசு நலத்திட்டங்களில் வந்து ஸ்வச் பாரத்ங்கிறது வந்து 2014 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்கி வச்சார். இதை முக்கியமாக நான் சொல்கிறது வந்து காந்தி ஜெயந்திக்கு கிராம மகாத்மா காந்தியோட இதில் அவர் இப்போ இளைஞ்சிருக்கிற மூக்கு கண்ணாடியில் அதனுடைய சிம்பலை வச்சு ஆரம்பித்தாங்க. அவருடைய ஞாபகார்த்தமாக. ஏன்னா அவர் தூய்மை இந்தியாவை கனவு கண்டார். அதை நான் செய்து காட்டுவேன்னு சொல்லி பாரத பிரதமர் கீழே எங்கும் மத்திய அரசில் முடிவெடுத்து செஞ்சாங்க. அப்படி செஞ்ச இடத்துல அதில் வந்து நல்லா பார்க்கணும். திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை பிரிக்கிறது, அப்புறம் மெடிக்கல் வேஸ்ட்டு, அதாவது இந்த மருத்துவ சம்பந்தமான கழிவுகளை அகற்றுறது, இப்படியாக பிரித்து செய்வது. அப்புறம் வந்து பிரிச்சுப்பட்ட அந்த அழியும் குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கும் குப்பையில் வந்து என்ன பண்ணனாக்கா திருப்பி அந்த சுழற்சி முறையில் செஞ்சு இது உரங்கள் தயாரிப்பது. அதை தவிர வந்து வேற இதுவாக பயன்படுத்துறது. பிளாஸ்டிக் மக்காத குப்பையை திருப்பி வந்து சுழற்சி முறையில் செஞ்சு பிளாஸ்டிக்கில் இந்த வீட்டில் இருக்கிற மிதியடி அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் உருவாக்குறது. இப்படியெல்லாம் சிறு ஃபாரஸ்ட்டு, சின்ன காடுகள், அதுகெல்லாம் உருவாக்குறதுக்கு கூட இந்த தயாரிக்கிற உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நான் வாழற பகுதி சென்னை கார்பரேஷனில் இருக்கிற அடையார் பகுதி மண்டலம் 13. இந்த மண்டலம் 13ல் எங்களுடைய ஏரியாவில் தான் வந்து இந்த பிரித்து பண்ணுற குப்பைகள்லாம் பண்ணோம். மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை உட்காந்து எல்லா வீட்லேயும் நாங்கள் கிழிச்ச துணிகள், பிளாஸ்டிக்கள், பயன்படாத பேட்டரிகள், டிவிகள், இதெல்லாம் இப்போ ரீசைக்கிளிங் மறுசுழற்சியில் பண்ணுற வேஸ்ட்டுகள் இதெல்லாம் பிரித்து எடுத்து அப்புறம் அந்தந்த வீட்டிலேருந்து தினம் வந்து மக்கின குப்பை, மக்காத குப்பையை எடுத்துகிட்டு போகிறோம். அதை வந்து சிறு உரங்கள்லாம் தயாரிக்கிறோம். அதுக்கான பிளான்ட்டுகள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கார்பரேஷன் ஸ்கூலில் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி திட்டத்தை வந்து செயலாக்குவதற்கு தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி கிராமப்புறங்களில் கிராமின் பஞ்சாயத்து பேர், அது வீடு திட்டமாகட்டும், வீடுதோறும் கொண்டு போய் சேர்க்குற குடிநீர் திட்டமாகட்டும், கழிப்பறைகள், அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கொட்டைகள், அப்புறம் ஆடு வைக்கிற கொட்டைகள், இப்படியாவது சிறு அளவில் அல்மேல் ஹாஸ்பிட்டல் பேர், கால்நடை சம்பந்தமான திட்டங்கள், இப்படி இருக்கிற திட்டங்கள் தான். இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் தான் கழிப்பறைகள் இலவசமாக கட்டி கொடுக்குறது. அதில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வந்து கழிப்பறைகளை, ஏன்னா மகளிர் வந்து மாதவிடாய் காலத்திலையும் மற்ற நாட்களிலும் தொலைதூர காலங்காலையில் எழுந்து யாரும் பார்க்காத போது வயல்வெளியில் கொண்டு போய் செய்ய வேண்டியதாக இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி சமயங்களில் அவங்க கஷ்டப்படுறாங்க. வீட்டில் வந்து கழிப்பறைகள் இல்லாதவங்க அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கஷ்டத்தை உணர்ந்த பாரத பிரதமர் இலவசமாக செய்யப்படும் எல்லாமே மாநில அரசு வழியாக தான் செயலாக்குறாங்க, கிராம பஞ்சாயத்து வழியில் செயலாக்குறாங்க. அப்படி செயலாக்கப்படும் போது இந்த மாணவி இருந்த இடம் வந்து குளத்தூருங்கிற ஒரு வில்லேஜ், விளாத்திக்குளம் தாலுக்கால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அந்த அப்படின்னா அவங்க வீட்டில் நம்ம இப்போ போட்டு பார்த்ததுல வந்து இ சேவை, இதை கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் நாங்கள் போய் சொல்லுறதுவா மக்களுக்கு புரிய வைக்கிறோம். அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் தட்டினீங்க வரிசையாக ஒவ்வொரு லிங்காக ஓப்பன் ஆகிறச்ச பிளாக் வைஸ் வரைக்கும், வில்லேஜ் வைஸ் வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, மாநிலம், மாவட்டம், தாலுக்கா, வில்லேஜ், பிளாக் அப்படின்னு வரும். வரிசையாக நீங்கள் ஒன்றுமே தட்டிட்டு வந்தீங்கன்னாக்க நான் குறிப்பிடுற இந்த தூத்துக்குடி மாவட்டம், விளாத்திக்குளம் தாலுக்கு, குளத்தூர் கிராமம்
போட்டு தட்டி பாருங்க. 2025-26 இன்னைய வரைக்கும் இந்த இலவசமாக கட்டி கொடுக்கிற கழிப்பறைகள் கட்டப்படவே இல்லை. போன வருஷம் கட்டப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இலவசமாக வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற சட்டத்தை செயலாக்கி இருந்தா இந்த 495 மார்க் வாங்கின ஒரு மாணவி கனவு உலகம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாதனால தான் இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு மரணம் சம்பவித்தது நான் பதிவு செய்யறேன். இதை எங்கேயுமே மறுக்க முடியாது. டேட்டாவே சொல்றேன், இந்த ஆப்ல தட்டி பாருங்க. அப்ப ஏன் கட்டி கொடுக்கல? அந்த பணம் என்னாச்சு? போட்டோ ஷூட் போடுறால, இன்னைக்கு 2 குழந்தைகளை கூட்டு வச்சு இன்ஸ்டாகிராம்ல பிரமாதமா பண்றீங்க தம்பிகளா, நல்லா பண்ணி சொல்றீங்க, நான் அதுதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணாரு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் 5வது வரைக்கும் இருக்கு, ஒரு ஹெச்எம் ஒரு டீச்சர் தான். இதுதான் கிராமத்துல இருக்கிற சூழ்நிலை. இதை மறைச்சு அந்த பசங்க இன்னைக்கு இந்த குழந்தைக்கு இந்த கிராமத்துல இருந்த சூழ்நிலையே கட்டி கொடுக்கப்படாதெல்லாம் இப்படி இருக்கிறச்சே இந்த மக்கள் திருப்பி இந்த திமுக இந்த குழந்தை மரண சம்பவத்துக்கு அதாங்க காரணம். அவங்க வீட்டுல கழிப்பறை இல்ல, பெண்களுக்கு சுகாதாரத்துக்கு வேணுங்கிறதுக்கு கழிப்பறை கட்டி கொடுன்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்த தொகையை ஆட்டையை போட்டுட்டு நீ கட்டி கொடுக்க மரணம் சம்பவிக்குது. அப்ப எத்தனை பெண்கள் அந்த மாதிரி நிலையில அங்க இந்த கிராமத்துல இருக்காங்கிறத நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். இதை பத்தி யாருமே பேசலைங்க. அந்த வெளியில கழிப்பறை போறதுக்கு காரணமே இதுதாங்க. கிராமப்புறத்துல இந்த திட்டம் செயலாக்கப்படலைங்கிறது வெட்ட வெளிச்சமா வருது. இது பதில் சொல்வாரா? போட்டோ ஷூட் போடுறாங்க. இந்த இடத்து கிராமத்துல இல்லைன்னு நான் சொல்றேன், இருக்குன்னு எடுத்து போட்டோ ஷூட் போடட்டும். 20 சேலஞ்ச் பண்றாங்க. அவங்க கொடுத்த டேட்டா நான் கொடுக்கவே இல்லை. அவங்க தான் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. 20, 25, 26 இந்த வருஷத்திலே அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம்ல. இதை கனிமொழி அக்கா தான் நாங்க பாராளுமன்ற உறுப்பினர் 1008 கேள்வியில, அதாவது மாண்புமிகு நீதி அரசர் திரு சுவாமிநாதன் அவர்களை பதவியில இறக்கணுங்கிறத கையெழுத்து வாங்க போன அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த குழந்தைக்கு மத்திய அரசினோட திட்டத்தின் கீழே இலவச கழிப்பறை கட்டி கொடுத்திருந்தா மரணம் சம்பவிச்சிருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா கனிமொழி அக்கா? பொள்ளாச்சிக்கு பேரணி நடத்தினாங்க. இப்ப அங்க பொதுக்கூட்டத்துல அந்த மக்கள் இவங்களை மறியல் செய்யும் போது அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க. கனிமொழி போலீஸ் துறை காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு. இதெல்லாம் அராஜகம். இது ஜனநாயகனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மத்திய அரசு செய்து கொடு என்று மாநில அரசு சொன்னால் அதை செய்து கொடுக்காமல உயிர் கொலை இன்னைக்கு உயிர் பழி வாங்கி இருக்குது அந்த மாணவியோட பெயரை. அந்த நான் எல்லாருக்கும் அப்பா, நான் ஸ்டாலின் என்ற அப்பா என்ன கூப்பிடுறாங்க. ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின் அப்படின்னு போட்டாரு. உங்களிடம் ஸ்டாலின்னாக்க ஏன் கழிப்பறை கட்டி கொடுக்கல? அப்ப அந்த பொண்ணுக்கு உங்களிடம் ஸ்டாலின்ல கழிப்பறைக்கு வந்திருந்தானாக்க நவம்பர் மாசம் வரைக்கும் பட்டா மாற்றம் சொன்னாரு. எத்தனை பட்டா மாற்றம் 100 நாள்ல செய்ய முடியாதுங்க. பட்டா ஆக்ட்னு இருக்கு. அந்த சட்டத்தின்படி அதுக்கு என்கொயரி நடத்தி எதிர்ப்புகள்லாம் இருக்கா கேட்டு அது மேல நில ஆளுநர் மேல அப்பீல் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராடு பண்றது இதான் திராவிட மாடல், ஃப்ராடு மாடல். இது மக்களை இன்னைக்கு கருத்து கணிப்புல ஸ்டாலின் முதலமைச்சர் நம்பர் 1. ஏங்க இது புரியலையா? ஒரு குழந்தை உயிர் போயிருக்கு, உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு சேர்க்காம இருக்கிற கிராமத்துல எப்படிங்க நீங்க ஓட்டு போட போறீங்க? அந்த மக்களை தான் நான் கேட்கிறேன். இப்ப ஆட்டோ 5000 ரூபாய் கொடுத்தாரு. மக்கள் மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய். இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் அந்த குழந்தை உயிரை காப்பாத்துச்சா? அது மகளிர் தானே இறந்தவங்க. 495 மார்க் வாங்கல அந்த பெண்ணை இன்னைக்கு எந்த லெவல்ல போகணும்? ஒரு கலெக்டர் அளவுக்கு வர வேண்டிய நிலைமையில இருக்கு. அந்த நிலைமையில இருந்து அந்த குடும்பத்தாருக்கு பெண்ணுங்கிற உரிமையை மறுத்திருக்காங்க. தாய் தகப்பனுக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறையை வாழக்கூடிய உரிமையை கட் ஷார்ட் பண்ணி குறுக்கி இந்த டாய்லெட் கட்டி கொடுக்காதனால மரணத்தை சம்பவிச்சிருக்காங்க. அதையும் தவிர இன்னைய வரைக்கும் அந்த மரணத்தை சம்பவிச்ச அந்த கயவர்களை இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை. இவ்வளவு தாமதம் ஏன் கனிமொழி அக்கா? இவ்வளவு குறைபாடுகள் உங்க பேர்ல இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பிரயோஜனம்? இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகவும் ட்ரை பண்றீங்களா? நோவேர். நீங்க யாருமே தேர்ந்தெடுக்க கூடாது. எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்க, தயவு செய்து அந்த பெண்ணுக்கு மரணம் சம்பவிச்சது காரணமே அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசு செயல்படுத்துற மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்படுத்துற பெண்களுடைய நலனை காக்கும் ஒரு திட்டமாகிய கழிப்பறைகள் கட்டி கொடுக்காதனால தான் இந்த மரணம் சம்பவிச்சது ஆணு திறமை அடிச்சு சொல்றாங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? நான் தான் டேட்டாவோட கொடுக்குறேன். நீங்க வேணா நான் சொன்னதுல ஆப்ல தட்டி பாருங்க. அப்பா அந்த கிராமத்துல எத்தனை கட்டிருக்கீங்க? ஏங்க கட்டல? நோ டேட்டான்னு வருது இந்த பஞ்சாயத்துல. அப்ப என்ன ஆச்சு இந்த பணம் அந்த பஞ்சாயத்து கடத்தின? அப்ப பஞ்சாயத்தை கையாளுவதாரு திமுக. அந்த திமுக பஞ்சாயத்து தலைவர் மாமன்ற உறுப்பினர் அவர் ஏதோ ஒன்றிய தலைவர் என்ன பண்ணாரு? அவர் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா? இந்த மரணத்துக்கு அவர் தானே பொறுப்பாளி. அதாவது அவரை கைது செய்து
இது வந்து சுவமோட்டாவா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற ஒரு வழக்கறிஞரா இது சுவமோட்டாவா எடுத்து இந்த கேள்வி எழுப்பி ஏன் அவங்களுக்கு ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும். அதனால தான் இந்த மரணம் சம்பவிச்சுங்கிற கேள்வியை எழுப்பணுங்கிறத சொல்றோம். மக்களாகிய நம்மளும் அந்த கேள்வி கேட்கற போராட்டம் நடத்தக்கூடாதா? ஏன் எங்களுக்கு சேர வேண்டிய திட்டத்தை செய்யலைன்னு அது போராட்டத்துக்கு தான் அந்த மக்கள் நாங்கள் அதை எப்படி நீங்க நிறுத்துவீங்க? ஜனநாயக நாட்டில் போராட்டம் என்பது ஒரு உரிமை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அப்ப நல்லத்துக்கு போராட்டம் பண்ணுங்க, அல்ல அது வயலன்ஸா மாறக்கூடாது. வயலன்ஸா எப்படி மாறாம இருக்கும்? ஒரு குழந்தையோட உயிர் வந்து அந்த இலவச கழிப்பறை இல்லாதனால தான் போச்சு. இன்னைக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை அந்த பணம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? அந்த வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்வாரா? எனவே வன்மையாக கண்டிக்கிறோம். இது யாரும் பேசப்படாத ஒரு தகவல், முக்கியமான தகவல். மத்திய அரசு திட்டத்தை செயலாக்கவில்லை. இந்த சுயமகளிர் குழுக்கள் 5000 ரூபாய் கொடுத்து 28 மாசத்துக்கான இந்த ஆட்டையை போட்டுட்டு அது 5000 ரூபாய் கொடுத்த சொன்ன இந்த இன்னைக்கு எத்தனை ஒரு குழந்தை 12வது படிக்கிற குழந்தையுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்துடைய விளக்கை அணைச்சிருக்காரு. இதான் வாழ்வு பெண்களை முன்னிறுத்துறாரா ஸ்டாலின் அவர்கள்? பதில் சொல்லுவாரா? அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த செயலாக்கத்தினால இதுலவும் பெரும் ஊழல் இருக்கும் என்பது நாங்க சந்தேகிக்கிறோம். அது தகவல் அறிவு சட்டத்தில் இப்ப போட்டானாக்க வெட்ட வெளிச்சமாயிடும். அதனால தயவு செய்து அவங்களை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணகியா மாறுங்க. வணக்கம். நன்றி மேடம்.